ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா 11 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூர்யா 45வது திரைப்படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரபல ஒரு தொடரோட காப்பி அப்படின்றதுக்கான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் 11வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 11 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில் பார்த்துடலாம். அதன்படி ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 11வது நாளில் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டுமே 80,115 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. அதன் மூலம் 1,15,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டுமே சேர்த்து 11வது நாளில் தமிழகத்தில் 1,73,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. 11 நாள் முடிவில் மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் 55 கோடிக்கு மேல ரெட்ரோ திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி ஒரு புதிய வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. 65 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள ரெட்ரோ திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே 55 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 115 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குது. வேர்ல்டு வைடா 115 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ படகுல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட் கொடுக்கல. ஸோ தற்போது வரைக்கும் தமிழகத்தில் மட்டும் 55 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்குது 11 நாள் முடிவில். அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.